ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி ஆந்திரா சாம்பார், நல்ல காரசாரமான சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயில் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுறேன். அது கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்த பிறகு 1 ஸ்பூன் நல்லா வறுத்த பிறகு 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா மிளகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிளகு ஆட் பண்ண பிறகு ஜீரகம் ஆட் பண்ணுறேன். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி எல்லாமே கொஞ்சம் சிவக்க வறுத்த பிறகு 4 மிளகாய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 6 மிளகாய் கூட போட்டுக்கலாம். காரசாரமாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் குண்டூர் மிளகாவை ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஆந்திரா மிளகாய். ஃபஸ்ட்டு நல்லா சிவக்க வறுத்த பிறகு நல்லா வறுத்த பிறகு நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா, பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டி எடுத்த பிறகு ஆயிலில் நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். அப்புறமா கொஞ்சமாக வடகம் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் பூண்டு ஆட் பண்ணலாம், வடகம் இல்லைன்னா. அதுக்கப்புறம் நம்ம தனியா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனியாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தனியா நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன், அதை எடுக்கல வீடியோ. நம்ம ஆயிலே போட்டு தான் தனியாவை நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌனில் நம்ம அதை எடுத்துக்கணும் வறுத்து. இப்போ பாருங்கள், நல்லா வறுத்த பிறகு பருப்பு நல்லா கோல்டன் கலரில் வரணும் நமக்கு. இது நம்ம சட்டிலையும் செய்யலாம், இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஆனால் சட்டியில் செய்யும்போது நம்ம உப்பு போடாமல் பருப்பை வேக வைக்கணும். இப்போ இதுக்கப்புறமா நம்ம புளி ஊற வச்சதை கரைச்சி ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். 2 தக்காளி நல்லா பிச்சு போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் சால்ட்டும் போட்டுட்டேன். அதனால் ஒரு 5 விசில் வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வேகணும் இது. இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். விசில் வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்க வேண்டியதான். இது சாப்பாடுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். சாப்பாடு போட்டு நம்ம ஆந்திரா ஸ்டைல் சாம்பார் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் கொடுக்காது. ஏன்னா மிளகு, ஜீரகம், பூண்டெல்லாம் ஆட் பண்ணுவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.